welcome back to another video. So நேத்து நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த விஜய் சார் மலேசியா ஆடியோ லான்ச் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த என்ன சொல்றதுக்கு கீழே விடுற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுல வேற சேனல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா விஜய் சாரை தள்ளி விட்ட அந்த மர்ம நபர் யாருன்னு நிறைய என்ன சொல்றது இந்த திகில் திரைப்படங்கள்லாம் மாதிரி இந்த என்ன சொல்றது இந்த கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் என்கொயரி பண்ற மாதிரி பிஜிஎம் எல்லாம் போட்டு எல்லாம் ஸ்லோ மோஷன் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ வேற சேனல் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஃபேன்ஸ் மாதிரியே கொஞ்சம் ஆளுகள் உள்ள புகுந்து தள்ளி விட்டுற பார்த்துருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. செல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மைண்ட் வர ஒரே கேள்வி என்னன்னா, இது ஏர்போர்ட்டா இல்ல கபடி கோர்ட்டாடா? இது ஏர்போர்ட் மாதிரியாடா நீங்க நடந்துட்டு இருக்கீங்க? எடே உங்க எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு அளவே இல்லையாடா? எக்ஸைட்னா நீங்களே எக்ஸைட் ஆகி கிட்ட இருக்கிறவங்களே எக்ஸைட் பண்ணி விட்டு என்னடா இது எங்கடா நடக்குது இங்க? இது ஏர்போர்ட்டா இல்ல கபடி கோர்ட்டாடா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்போசிட்ல இருந்து இந்த விஜய் சார் வரும்போ இவங்களுக்கு என்ன கண்ணில் தோணுதுன்னு நினைக்கிறேன்னா, இந்த ரைடுக்கு ஒப்போனன்ட் டீம்ல இந்த ரைடுக்கு ஒரு ஆள் வருவாங்கல்ல, ஸோ அது மாதிரி இவங்க அப்படியே சுத்து போட்டு அவங்க தள்ளி வர விட்டுருக்கீங்களாடா? நல்ல வேலை விஜய் சாரோட பவுன்சர்ஸ் எல்லாம் கிட்டவே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லைன்னா இவங்களே தள்ளி விட்டு விஜய் சார் நசுக்கி இருப்பாங்க. இவங்க வேணும் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் சார் கீழே விழுந்ததும் விஜய் சாரை காப்பாற்ற போறேன்னு சொல்லி அவங்க அவர் மேலே விழுந்திருப்பாங்க. அவர் மேலே விழுந்து அவரை தேடிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி பண்றது அவங்க விஜய் சாரோட பவுன்சர்ஸ் ஓவரால் அண்டர்டேக்கர் ப்ரோக்லஸ்ல மாதிரிலாம் இருக்காங்கடா. வீணாதிக்கடா அவங்க கிட்ட எல்லாம் போய் அடி வாங்கிட்டு உங்க போனையும் தொலைச்சிக்கிட்டு விஜய் சாரோட ஹெல்த்தையும் கெடுத்துக்கிட்டு இந்த பவுன்சரோட சேலரிக்கு வேட்டு வைக்கிறீங்க. அவங்களும் எத்தனை ஆளுதாண்டா மோதி பார்ப்பாங்க. அவங்கள 4-5 பேர் வச்சுட்டு 30-40 பேரும் வந்து ஒருமிச்சு கீழே விழுந்தாங்க. என்னடா இது 300 ஸ்பாட்டன் படமாடா நடக்குது இங்க? ஏர்போர்ட்டை புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சு பிஹேவ் பண்ணுங்கடா. இதனாலதான் தல அஜித் என்ன சொல்றாங்க, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிரட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு.